வணக்கம் என் அன்பான உறவுகளே. என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே என்று சொல்ல வந்தது அது எனக்கு செட் ஆகாது. என்னென்னு சொன்னால் அது பாரதி ராஜா ஒரு ஆக்களுக்கு தான் செட் ஆகும். இது என்னுடைய அன்பான உறவுகளே, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்களுடைய சின்னா ரைட்டு. என்னடா நீ உன்னை சின்னான்னு சொல்லி கொண்டு இருக்கிற, உனக்கு யாரா அதை பேர் வச்சேன்னு சொல்லி சிலருக்கு டவுட் வரும். என்ன உன்னுடைய பேர் சின்னாவான்னு சொல்லி. நான் காலங்கள் கை கொடுக்கின்ற போது உங்களுக்கு சொல்கிறது இந்த விளக்கத்தை. சரி, என்னை பேர் சொல்லி சின்னாண்டு அழைத்ததற்காக அந்த பேரையே என்னுடைய பேராக மாற்றி வைத்திருக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பேர். உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு விடுங்க போல். சின்னான்ற பேர் எப்படி இருக்காண்டு. என்ன விஷயம் என்று சொன்னால், நீண்ட நாளுக்கு பிறகு உங்களோட கதைச்சி கனகாலம். எல்லாருக்கும் நன்றி. 20,000 சப்ஸ்கிரைபர்ஸப்பா. ரைட்டு. யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எடுக்கணும். மற்றது எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் பிடிக்காது, எல்லாரையும் பிடிக்காது. அது அடுத்த பிரச்சனை. மற்ற யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவை வந்து இப்போ பெரும்பாலுமே எல்லோரும் அதில் நாட்டம் காட்டுகிறார்கள். என்னென்று சொன்னால், இனி எதிர்காலமே வந்து இதை ஒரு மையப்படுத்தினதாக இந்த டெக்னாலஜி இந்த சமூக ஊடகங்களை மையப்படுத்தினது தான் இருக்க போகுது. இது நான் 4-5 வருஷத்துக்கு முதலே நானும் இதை பற்றிலாம் காய்ச்சிருக்கிறேன். நிறைய பேரோட யாருக்கும் என்னோட கண்டு கதைக்கிறார்கள் பழகிறாக்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் மேலும் என்னை விட வளர்ந்திருப்பார்கள் அவர்கள் இது தொடங்கியிருந்தால். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய இயலாதானே. அப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டினாக்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஏர்னிங்ஸும் இதனால் வந்து கொண்டிருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த சமூக ஊடகம் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வேறு சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை இப்போத்தைய கால பகுதியில் வந்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துது. ரைட்டு. நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கோ, இல்லாட்டில் ஏதாவது ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கோ, இல்லாட்டி உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கோ வந்து ஒரு நல்ல ஒரு தளமாக வந்து இது இருக்குது. மற்றது கிணபேரோட தொடர்புகள் ஏற்படுத்துறதுக்கு, வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கு வந்து இது மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம். நானும் அதை பயன்படுத்தினவன் என்ற ரீதியில் வந்து நிறைய நன்மைகள் அடைந்திருக்கிறேன். நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேரோட தொடர்பு வந்திருக்குது. நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இடங்களுக்கு போயிருக்கிறேன். மனிதர்களோடு உறவாடி இருக்கிறேன். அப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த சமூக ஊடக பயணம் வந்து எனக்கு தந்திருக்குது. அதை விட நிறைய அனுபவங்கள் வந்து மனிதர்களை செதுக்கும் என்பார்கள். அந்த விடயங்களும் வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து இந்த சமூக ஊடகம், இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக் வந்து காரணமாக இருந்திருக்குது. யாரும் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஆல் த வெரி பெஸ்ட். ஆரம்பிங்க, இன்றைக்கே தொடங்குங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, இல்லாட்டி சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த சோஷியல் மீடியா ஊடாக நீங்கள் முன்னெடுக்கலாம். அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மொனிட்டைசேஷன் சின்ன ஒரு ரெவென்யூ உங்களுக்கு இருக்கும். நல்லா செய்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பை பொறுத்தளவில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மாதம் ஒரு சின்ன ஒரு வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஃபேஸ்புக்கு வந்து மொனிட்டைசேஷன் கொடுத்துருக்குறாங்களோ, ஆகவே நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். எல்லாருக்கும் நன்றி. என்னை தொடர்ந்து என்னென்னு சொல்கிறது, ஃபாலோ பண்ணுவதற்கும், நான் செய்கிற குறும்புகளை, நான் செய்கிற வீடியோஸ்களை நீங்கள் பார்ப்பதற்கும் நன்றி. நிறைய இடங்களுக்கு போகணும், சுற்றி பார்க்கணும், அதெல்லாம் அவங்கள காட்டணும்ன்ற ஆசையாக இருக்குது. மற்றது சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து விட்டுட்டு போகணுமென்ற ஒரு விருப்பம் இருக்குது. நான் நிறைய விடயங்களை அனுபவித்திருக்கிறேன். நான் அனுபவித்த விடயங்களை அதை கிடைக்காதவர்களும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்குது. எங்களுடைய சமுதாயத்தில் செய்ய வேண்டிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இருக்குது.
அரசியல், பொருளாதாரம், சமூக ரீதியான நிறைய கடமைகள் இருக்குது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். மற்றது வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும், உங்களை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்குது. அப்படிலாம் நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ரைட். நன்றி எல்லோருக்கும். எனக்கு இதுக்காக உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உடைந்த ஃபோன் ஓட தான் இந்த யூடியூப் பயணம் ஆரம்பித்தது. இந்த சமூக மீடியாவோட பயணம் ஆரம்பித்தது. எனக்கும் நான் படித்த படிப்புக்கும் இந்த சமூக இந்த ஊடகங்களுக்கும் வந்து தொடர்பு இல்லை. இருந்தாலும் அதில் இருந்த ஒரு விருப்பம், நாட்டம் காரணமாக ஆரம்பித்தேன். நல்லா போய்கொண்டிருக்குது. நான் செய்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து என்னென்னு சொல்கிறது, நிறைய விடயங்களை உள்ளடக்கியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ஆரம்பத்தில் வந்து அரசியல் கதைச்சிருப்பேன், மற்றது வேறு இடங்களை கொண்டு காட்டியிருப்பேன், ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன், மற்றது ஏதாவது ஒரு டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருப்பேன். அப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்திருப்பேன். மற்ற சுதந்திரம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய கருத்து சுதந்திரங்களை வந்து இதில் செய்யலாம். மற்றது இதில் நீங்கள் சோசியல் மீடியாவில் பொறுத்தவரை வந்து மெட்டாக்களை புண்படுத்துகிற வகையில், மற்ற மனிதர்களோடு முரண்படுற வகையில் வந்து கருத்துக்களை போடாமல் ஒரு பாசிட்டிவாக, என்டர்டெயின்மெண்ட்டாக சில விஷயங்களை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனப்படும். அதோட உங்களுடைய தொழில் முயற்சிகளை வந்து விருத்தி செய்கிறதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா உதவி செய்யுது. ரைட். அதுக்குத்தான் இது உதவும். சும்மா டைம் பாஸுக்கு இதை செய்யாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் பிரயோசனப்படும், மற்ற ஆக்களுக்கும் பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இதை பற்றி சொல்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்ற ஆக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கன பேர் கற்றுக்கொள்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தொலைபேசி பாவனைகளும் வந்து அதிகம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2,30,00,000 பேருக்கிட்ட இருக்கிறாங்க இலங்கையில். அதில் 2,50,00,000 மேலே ஃபோன் இருக்குது, ஃபோன்ஸ். ரைட்டு. நாங்கள் பாவிக்கிற இந்த தொடர்பாடல் சாதனங்கள் இருக்குது. அதை விட அதிகமாக தான் இருக்குது. இப்போ கடைகள் அதுகள்லாம் இருக்கிறது எல்லாம் பார்க்க நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து குறைவு, மிகவும் குறைவு. இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வந்து ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய ஆக்கெல்லாம் இருக்கணும். எல்லாருமே வந்து யூடியூப் செய்கிறதில்ல, ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸராக இருக்கிற இல்லை. இப்போ வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஆயிரக்கணக்கான ஆக்கள் கூட இல்லை, லட்சக்கணக்கான தமிழ் ஆக்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் 1000 பேர் கூட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்கன்றது வந்து இல்லை, அந்தளவு கூட இல்லை. ஆகவே வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட். வேறு என்ன சொல்லலாம், வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. நன்றி. என்னோட தொடர்ந்து பயணிக்கிற எல்லாருக்கும், மைக் வேண்டி தந்த எல்லாருக்கும் நன்றி, ஃபோன் வேண்டி தந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து லண்டன்லேருந்து அந்த நிறைய பேருன்றதை விட உதயண்ணான்னு சொல்லி எனக்கு உதவி செய்திருந்தவர், அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். நன்றி அவருக்கும். அவரை மறக்க மாட்டேன். அவரை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற உண்டு. அவரோடாக நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். நன்றி அண்ணா. அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி. ரைட். மற்ற என்ன சொல்லணும்னு சொன்னால், பெருமதியான அந்த உயிர் அநியாயமாக்காதீங்கோ. இப்போ விபத்துக்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்குது. இளைஞர்கள் கவனம். நானும் பயங்கர குழப்படி, சொன்னால் நம்ப மாட்டீங்கள். நான் பல்கலைக்கழக காலத்தில் வந்து பயங்கர குழப்படி, நான் சொல்லி கேட்க மாட்டேன். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அதனால தான் எல்லாம் இருக்கு பாருங்கள். இப்போயும் இந்த கட்டு போட்டிருக்கு. ரைட். நீல் கேப் போட்டிருக்குது. கவனம்.
ஒரு தரம் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்ன உடல் உறுப்புகள் வந்து அதை மறுபடியும் ரீகவரி பண்ணி அதே மாதிரி எடுக்கிறதுக்கான சரியான அரிது. நிறைய விபத்துகள் இலங்கையில் நடக்குது. வாகனங்கள் கூட்டிட்டுது. கவனமாக இருங்கோ. மற்றது என்ன சொல்கிறது, இப்போ இந்த கடவுள் பயம், கடவுள் பக்தி அப்படியெல்லாம் வந்து நிலைமையெல்லாம் இல்லை, எல்லாம் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லதை செய்து மற்றவர்களோட நல்லா இருந்து மனிதத்தன்மையோடு இருந்து இந்த காலத்தை முடிப்போம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம் என்று அந்த என்னுடைய விருப்பம். ரைட். தொடர்ந்து உங்களுடைய கனவுகளுக்காக லட்சியத்துக்காக உழையுங்கள், போராடுங்கள். நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வெற்றியை அடையும். ரைட். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார்கள். நம்பிக்கையோடு பயணியுங்கள். வேறு என்ன தொடர்ந்து சின்ன அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி எல்லோருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு கதைச்சிருக்கிறேன் போல இருக்குது. தொடர்ந்து கதைக்கணும்ன்ற ஆசை. ஓகே, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஓகே, வேறு என்ன, சந்திக்கலாம்.